நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். ஒரு வழியாக விஜய் காவேரி ஒன்று சேர போகிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெண்ணிலா கேரக்டருக்கு ஒரு 2 கொடுத்து அவங்க 2 பேரும் சேர்ற நாளில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவே ஆர்வமாகவே எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் அவங்க 2 பேத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமாக காவேரிக்கு கால் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சாச்சு, கூடி சீக்கிரம் வந்துட்டு அவளை கொண்டு போய் அங்கே விட்டுருவேன், முதல்ல போய் நான் அவங்கள பார்த்து பேசிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தும் பேசிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அவங்க மாமாவோட காண்டாக்ட் நம்பரும் கிடச்சிரும். அவங்க மாமாவை காண்டாக்ட் பண்ணி வெண்ணிலா வந்து அங்கே விடுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார், காவேரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு, நாளைக்கு வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்பும்போது நீயும் இங்கே இருக்கணும், நீ இருந்தால் தான் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை பிலீவ் பண்ணுவாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட் அவங்களுக்கும் வரும். அதனால் நீ உடனே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு, நம்ம வீட்டுக்கு வந்து வெண்ணிலாவை அங்கேருந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து அனுப்பி விட்டுடலாம், எப்படியும் நீ தானே அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்த, இவ்வளோ தூரம் அவளுக்காக ஹெல்ப் பண்ணி மெமரி லாஸ் ஆகிருந்த பேஷண்ட்டை வந்துட்டு சரி பண்ணி நல்லபடியாக நம்ம அனுப்பி வைக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வெண்ணிலா நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குவா, நம்ம 2 பேர்த்தையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பான்ற நம்பிக்கை இருக்குது, அவன் மூலயமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புகிறேன், நான் சொல்லும்போது நீ அதை மட்டும் எனக்காக பண்ணுவியா காவேரி அப்படின்ன மாதிரி கேட்க, ஏங்க நான் இதை கூட பண்ண மாட்டேனா, நீங்கள் அந்தளவுக்கு என்ன சேடிஸ்ட்டுன்னு நினச்சிட்டிங்களா, உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், இது வந்து நானும் நீங்களும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதை நான் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ண மாட்டேன், இவ்வளோ நாள் நான் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தனோ அது வந்துட்டு நிறைவேற போதுங்கும் போது நான் எதுக்கு தயங்கணும், நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம வீட்டுக்கு வந்து வெண்ணிலா அங்கேருந்து அனுப்பி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வெண்ணிலாக்கு எப்படியோ ராகினி வந்து ஹிண்ட்டு கொடுத்துருவாங்க. விஜய் காவேரி கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் விஜய் தாத்தா கிட்டேயும் சொல்லுவார். ஸோ தாத்தா மூலியமாக வந்துட்டு ராகினிக்கு தெரிய வந்துடும். தாத்தா ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை நல்லா கவனித்து பார்த்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்கிறது முதல் கொண்டு ராகினி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வெண்ணிலாவுக்கு போய் ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விருதுநகர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் மதுரையிலேயும் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களாமா, அதுக்கப்புறம் விருதுநகர்லேயும் உங்கள் சொந்தக்காரங்க இருந்துட்டு இருக்காங்களாமா, ஸோ அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு தான் அவனை அனுப்பி வைக்க போகிறாங்க வெண்ணிலா, அதை நாளைக்கே விஜய் பண்ண போகிறாரு, அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு, விஜய் அங்கே போயும் வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கவே கூடாது, இதையெல்லாம் தாண்டி நீ எல்லாத்தையுமே சமாளித்து விஜய் நீ கல்யாணம் பண்ணணும், விஜயை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உன்னையும் விஜய் யாராலையும் பிரிக்க முடியாது, அந்த காவேரி தான் இது எல்லா ஐடியாவும் கொடுத்து விஜய் உன்னையும் பிரிக்க பார்க்குறா, அதனால் காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வரதவே நீ அனுமதிக்கவே கூடாது, சப்போஸ் காவேரி இங்கே வந்தாலும் அவளை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப வேண்டியது உன்னோட கடமை, உன்னோட பொறுப்பு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, என்னால் இப்போதைக்கு உனக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியாது, பட் என்னென்னலாம் நான் என்னால் முடியுமோ என்னென்னலாம் என்னால் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் அது எல்லாத்தையும் பண்ணுவேன், நீ தான் ரொம்ப பக்குவமாக இதை ஹேண்டில் பண்ணி எப்படியாவது நீ விஜய் ஜெயிச்சிடணும், உனக்கு இந்த உலகத்தில் யார் வெண்ணிலா இருக்கா, உன் அப்பா அம்மாவே இழந்துட்ட, உன் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே இழந்துட்ட, இவ்வளோ நாள் அநாத ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டுட்டு வந்த, இப்போ தான் விஜய்ன்ற ஒரு துணை உனக்கு கிடச்சிருக்குன்னு நானுமே சந்தோஷப்பட்டேன், இப்படி போய் நடக்குதே, இந்த காவேரி எவ்வளோ மோசமானவளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவா தெரியுமா அப்படின்ற மாதிரி காவேரியை பற்றி தப்பாக ஏற்றி விடுவாங்க. அதே சமயத்தில் விஜய் காவேரிக்குள்ளே இருந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. வெண்ணிலா கான்ட்ராக்ட் விஷயத்தை கேட்டதுமே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. இவங்க 2 பேரும் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிட்டு தான் விஜய் வந்து காவேரின்னு சொல்லி இந்த அளவுக்கு எங்கிட்டே உருகிட்டு இருக்காரா, நாங்கள் 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம், எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நான் விஜய்க்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நானும் விஜய் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ வந்து நல்ல கப்பலாக இருந்தோன்னு, பட் அது எல்லாத்தையும் தாண்டி அதை எல்லாத்தையும் மறந்து இப்போ காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்காருனா இந்த கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் தாத்தா பாட்டிக்காக மட்டும்தான் அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான், எனக்கு விஜய் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, விஜய்னால என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது என்னைய, அந்தளவுக்கு அவன் என்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கான், என்னை விட அதிகமாக லவ் பண்ணது விஜய் தான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க, கரெக்டு தான் வெண்ணிலா, நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை, விஜய் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தாருனா, உன்னை எந்த அளவுக்கு மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருந்தாருனா, பல வருஷமாக உன்னையே நினச்சிட்டு ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகி எதுவுமே வேண்டான்னு ஒரு ஓரமாக ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் இந்த தாத்தா பாட்டி பண்ண ஒரு குழப்பத்தினால தான் விஜய் காவேரியை கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதுவுமே அவர் முழு மனசெல்லாம் கல்யாணம் பண்ண கிடையாது, காவேரியை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அவளை தனிப்பி விட்டுற பிளானில் தான் அவர் எல்லாமே பண்ணார், பட் அவரோட கஷ்டகாலம் அவரோட பேட் டைம் என்னவோ ஆச்சுன்னா காவேரி வந்து என்னென்னமோ தாஜா பண்ணி விஜயை நல்லா மயக்கி அவளோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டா, அவள் எல்லா சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு விஜய் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை மடக்கிறதுக்கு வேண்டி தான் அவள் இவ்வளோ பிளான் பண்ணி விஜயை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு வேண்டி எல்லா பிளானும் பக்காவாக அவ்வளோ ஃபேமிலியும் சேர்ந்து போட்டிருக்காங்க, பட் எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லி
வெண்ணிலா ஒரு பக்கம் பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா யமுனா நிவின் கிட்ட தாண்டவம் ஆடிட்டு இருப்பாங்க. எதுக்காக காவேரி மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறை? நீங்கள் ஒரு காலத்தில் லவ் பண்ணீங்க, எல்லாமே ஓகே, அது எல்லாத்தையும் மறந்து என்ன கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக தானே நம்ம 2 பேரும் இருந்துகிட்ருக்கோம். இன்னமும் காவேரி மேலே எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ கன்சர்ன்? அவள் கஷ்டப்படுறத பார்க்குறதையும், ஏன் அவள் தனியாலாம் போக மாட்டாளா? தனியாக அவள் இருந்ததே கிடையாதா? இப்போ கூட அவள் ஹஸ்பண்டை விட்டுட்டு அவள் தனியாக தானே இருக்கா. உங்களுக்கு மட்டும் ஏன் காவேரி மேலே இவ்வளோ அக்கறை? அவள் போனால் போயிட்டு போகிறான்னு விட வேண்டிதானே? நானும் போதும் போதுன்னு எல்லாத்துக்கும் பொறுமையாக போனால் நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. அவள் தனியாக போனால் போகணுன்னு சொல்கிறீங்க, அவள் தண்ணி தூக்குனா ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அவளையே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போனால் நீங்கள் அவளையே வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஜென்யூனுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதை தாண்டி நீங்கள் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். காவேரிக்கிட்டே போய் நான் டேரெக்டாக தான் கேட்க போகிறேன். என் புருஷன் மேலே உனக்கு அப்படி என்ன தான் இருக்குது? இதுக்கு மேலே வந்துட்டு என்னையும் என் புருஷனையும் வாழ விட, நான் போய் அவட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி யமுனா சொல்ல, நிவின் சொல்லுவார், இதுக்கு மேலே காவேரியை பற்றி நீ தப்பாக பேசின, காவேரியை போய் டிஸ்டர்ப் பண்ணி அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினச்ச, இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்துடவே முடியாது. இனி எனக்கும் உனக்கும் இருக்க பந்தம் எல்லாமே முடிஞ்சிரும். உன்னை அடியோடு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சரி, நான் கன்வின்ஸ் ஆகவே மாட்டேன். இந்த உலகமே தலையிலாக மாறினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனா ஒரு ஓரமாக உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களை இவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணுறேன், உங்களுக்காக எல்லாமே யோசிக்கிறேன், எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் நிவின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் என்னை ஒரு பர்சனாகவே வேலிடாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லைல்ல. இப்போ கூட காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. காவேரியை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டா அங்கேயே இருந்துக்கோ, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்தளவுக்கு உருகி உருகி பேசுகிறீங்கல்ல. பட் என்னை பற்றி ஒரு நாளாவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? என்னை பற்றி ஒரு நாளாவது இப்படி நினச்சிருக்கீங்களா? அப்படி நான் என்ன நிவின் பாவம் பண்ணேன்? உங்களை லவ் பண்ணது தப்பா? உங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? ஏன் நிவின் இப்படி எனக்கு கொள்றீங்க? இதுக்கு பேசாமல் நான் செத்தே போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக டச்சப் பண்ணேன். ஐயோ போதும் யமுனா, முதல்ல நீ நிறுத்து, இந்த முதல்ல பேசுறதை நிறுத்து. நான் என்ன நடந்துச்சு, என்ன உண்மைங்கிறத இதுக்கு மேலே நான் மறைச்சி வச்சுருந்தேன்னா நீ அக்ரெசிவாக மாறி நீ என்ன வேணால் வந்துட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தயவு செய்து நீ ரொம்ப பொறுமையாரு, ரிலாக்ஸ் ஆகு, காம் டவுன் சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சொல்கிறத தயவு செய்து நீ யார்ட்டையும் சொல்லிடாத. எவ்வளோ பெரிய உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தெரியுமா? இப்போது நீ அதை கேட்டு ஷாக்கும் ஆகிடக்கூடாது. இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி கேட்க, சத்தியமெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்து அதை நான் வந்துட்டு பிரேக் பண்ணிடக்கூடாது. சத்தியமெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக உங்கள் வார்த்தை மீறி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன விஷயங்கிறத முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் காவேரியை பற்றி ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரியுமா? கங்காக்காக்கு முன்னாடி காவேரி தான் ப்ரெக்னென்ட் ஆனா. உங்கள் வீட்டோட முதல் வாரிசு சம்மந்துட்டுருக்கிறதே காவேரி தான். பட் இது யாருக்குமே தெரியாமல் காவேரி மறைச்சி வச்சிட்ருக்கா. ஒரு நாள் எதேச்சியாக நான் கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போகிற டைமில் தான் அவள் மயக்கம் போட போனான். அந்த டைமில் தான் அவளை பார்த்து நான் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொன்னான். என்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு தான் வாங்கியிருக்கா. ஸோ தயவு செய்து நீ யார்கிட்டையும் சொல்லிடாத யமுனா அப்படின்ற மாதிரி கேட்க, யமுனா அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் சந்தோஷமாகவே இல்லை, அவங்க 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோமே. பட் இதெல்லாம் எப்படிங்க பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம எல்லாரும் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க 2 பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர்த்தோட அன்பை பற்றி எனக்கு எவ்வளோ சொல்லணும்னே எனக்கு தெரியாது. விஜய் ஒரு நாள் என்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். காவேரி தான் அவரோட உலகம்னு சொல்லி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அதே மாதிரி தான் காவேரியும். என்றைக்கு விஜயை கல்யாணம் பண்ணாலும் அன்னிலேருந்து விஜய்க்காக அவள் வாழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு நல்ல கப்பல். அவங்க 2 பேரும் தான் சந்தோஷமாக வாழணும். இதனால தான் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டே காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை. பட் இது விஜய்க்கு கூட தெரியாது. வெண்ணிலாவோட பிரச்சனை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணதும் விஜய் அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும், அம்மாவை எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டையும் மனசார முழு சந்தோஷத்தோடு சொல்லணுன்றக்காக காவேரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா தெரியுமா? அவள் உனக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் விஜய்க்காகவும் ஒவ்வொன்றும் பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. அவள் யாராலையும் யாருமே அவளுக்காக ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கா. எவ்வளோ போய் நீ தப்பாக நினைக்கிறியம்னா, எவ்வளவோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன், காவேரி நீ தப்பாக நினைக்காத. காவேரி எல்லாத்துக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஏன் நம்ம லைஃப்பில் கூட காவேரி விஜய்னால தானே இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துச்சு. காவேரி விஜய் இல்லைன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணியிருப்பியா? இல்லை நம்ம தான் இப்படி சந்தோஷமாக வந்துட்டு லைஃப் ஸ்டைலை மாற்றிருந்துருப்போமா? கொஞ்சம் தயவு செய்து மெச்சூர்டாக யோசிச்சு பாரு யமுனா. காவேரி தான் வந்துட்டு நமக்கு எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் காவேரி அக்கா நல்லா இருக்கக்கூடாது, அவள் லைஃப்பில் கஷ்டத்தை அனுபவிக்கணும்லாம் நான் என்றைக்குமே சத்தியமாக நினச்சது இல்லைங்க. 1000 தான் இருந்தாலும் அவள் எனக்கு அக்கா, அம்மா மாதிரி தான். அவள் எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கா. அவள் சந்தோஷமாக இருக்கும்போது, இப்போ அவளோட ப்ரெக்னென்சி விஷயம் கேட்கும்போது என்னை விட இந்த உலகத்தில் யாருங்க சந்தோஷப்படுவா? இப்போவே நான் காவேரி அக்காவுக்கு பார்த்து பேசணும் போல் ஆசையாக இருக்குங்க. அவளை கட்டி பிடிக்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல,
புரியுது யமுனா, புரியுது. எனக்கும் உன்னோட எமோஷன் என்னங்கிறது புரியுது. பட் கொஞ்ச நாள் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மனால யாருக்கும் அந்த விஷயம் தெரிய வேண்டாம். பிகாஸ் நம்மனால தெரிஞ்சதுன்னா எல்லாரும் அதை தப்பாக கொண்டு போயிடுவாங்க. காவேரி அவள் வாயால் விஜய்கிட்ட முதல்ல சொல்லணும். விஜய்கிட்ட சொல்லி விஜய்கிட்ட சந்தோஷப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லணும். அதுதான் கரெக்டான வேயும் கூட. நம்ம அவசரப்பட்டு ஆர்வக்கோளாறில் ஏதாவது நல்லது பண்ண போய் போன தடவை மாதிரி தப்பாக போய் முடிஞ்சிருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு திரும்பி என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிரும், என்னை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிரும். நான் போன தடவை பண்ண தப்பை நினச்சி இன்ன வரைக்கும் வருத்தப்பட்டுட்ருக்கேன். இப்போ கூட நான் உங்ககிட்ட ஏன் சொன்னேன்னா உன் மேலே எனக்கு இப்போல்லாம் நல்ல நம்பிக்கையும் நல்ல ஒரு தாட்டும் வந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்போ இதை கூட நான் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணாமல் உங்ககிட்ட சீக்ரெட் எதையுமே வச்சுக்காமல் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணணும். எதையுமே ஆஸ் அ ஒய்ஃபாக உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல யமுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்போ ஃபஸ்ட் டைமாக உங்கள் வாயிலேருந்து என்னை ஒய்ஃப்னு சொல்கிறீங்க நிவின், பெரிய சந்தோஷம்தான். இதுக்கு மேலே நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யாரையும் தப்பாக பேச மாட்டேன். காவேரி அக்காவையும் உங்களையும் தப்பாக பேசுனதுக்கு ரொம்ப சாரி நிவின் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு யமுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காவேரியை நினச்சி.